இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் 8/3/2024 மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. அனைத்து சிவாலயங்களிலும் 6 கால பூஜையும் நடைபெறுங்க. அனைவருக்கும் எங்களுடைய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று சூரிய உதயம் 6:26 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி இரவு 8:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் காலை 8:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 2 முதல் 3 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 8:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையான செயல்பாட்டிற்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றம் மற்றும் அவர்களுடைய நலன் குறித்து நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். சிறப்பான நாளாகவும் அமையும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். எதிர்பாராத வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. என்ற அலைச்சல்களும் இருக்கும். இன்று நீங்கள் மேற்கொண்ட முயற்சியில சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத நெருக்கடிகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த சவால்கள் எல்லாமே இப்பொழுது நீங்கவும் செய்யும். திட்டமிட்டும் செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றை அடைந்தும் காட்டுவீங்க. மனதுல அவ்வப்பொழுது ஏதாவது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய வழியில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்று வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட வெறுப்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். நம்பியவர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். உங்களுடைய கடினமான முயற்சிக்கு நல்ல ஒரு வெகுமதிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வீட்டில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு சிறப்பாகவும் இருக்கும். சமூக மற்றும் அரசியல் நடவடிக்கைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. கடன் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகும். இடமறிந்து கவனமாக கேட்பதும் நல்லது. விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்களும் என்று அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலையாட்களுடைய இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில விரயங்களும் ஏற்படலாம்.
கால்நடைகள் சார்ந்த பணிகள்ல கவனமாகவும் இருங்க. மனதுல நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல அலைச்சல்களும் இருக்குங்க. இன்று அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் கேட்கும் உதவிகளை செய்தும் தருவீங்க, மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது, விரயங்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம், அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையான தகவல் தொடர்பின் மூலம் நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணியிட மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். இன்று குடும்பம் மற்றும் வேலைகளை சமமாக பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அன்பான இயல்பின் மூலம் இது மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க, சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சௌகரியங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறியும் வருங்க. நவீனகரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவினால உங்களுடைய முயற்சியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக தங்க இருக்கும். இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவு செய்தும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேருங்க. நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல தெளிவும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்று வருவீங்க. திறமைக்கு ஏற்ப வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று வேலையில பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய நெருங்கிய சொந்தங்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு தொடர்பான விஷயங்கள் நல்ல ஒரு போக்கிலும் இருக்கும். திருமண உறவுல இருந்து வந்த மனஸ்தாபங்களை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒருவரை அதிகமாக நம்பிவிடவும் வேண்டாங்க. அவர்கள் கடைசி நேரத்துல இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இயந்திரங்கள் அல்லது தொழில்நுட்பம் தொடர்பான வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்ப கருவிகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் ஏற்படும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். போட்டிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. இன்று நேர்மை வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை வாராகியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம், நெருக்கமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது கடினமாகவும் இருக்குங்க. யதார்த்தமான அணுகுமுறையை கையாள்வதும் நல்லது. செயல்கள்ல இன்று சிறப்பாகவும் செயல்படுவீங்க. அமைதியாக யோசித்து செயல்படவும் செய்வீங்க. நிலுவையில இருந்து வந்த பணிகளினால ஏதாவது தாமதங்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லதுங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய நிலையற்ற எண்ணங்களை உங்கள் உடன் இருப்பவர்கள் கிட்ட வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது வீட்ல அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். ஆரோக்கியமான உறவை பராமரிப்பதற்கு இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சற்று சுமையாகவும் இருக்குங்க. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. உடல்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். மற்றவர்களுடைய ஆதரவினால உங்களுடைய செல்வாக்கும் உயரும். விரைந்து செயல்பட்டு ஒரு செயலை முடித்தும் காட்டுவீங்க. தடைப்பட்டு இருந்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில்ல கூட்டாளிகளுடன் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அலைச்சல்களையும் செலவுகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு பின்புதாங்க சுமூகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று வியாபாரத்துல நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பாக்கிகள் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடுமையான போக்கினை உங்கள் குழந்தைகள் கிட்ட நீங்க காட்டவும் வேண்டாம். இது உறவுல விரிசலை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். அரசு வேலையில அலட்சியத்தை காட்டாமல் இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்குங்க. தங்களுடைய பாடங்களை படிப்பதுல ஆர்வத்தையும் காட்டுவாங்க. வேலைக்காக விண்ணப்பித்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தகவல்களும் வந்து சேரும். உங்களுடைய இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. விருப்பமான வேலைகள்ல சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான நாளாகவும் இருக்கும். இன்று வெற்றி பெறுவது என்பது சில தடைகளை தாண்டி தங்க முடியும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இரத்த அழுத்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தனவரவுகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் மறையும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வீடு மனை விற்பனையில லாபமும் உண்டாகும். எதிர்பாலின மக்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். உத்தியோக பணிகள்ல சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழுது பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வாய்ப்பினை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள்கிட்ட இருக்கின்ற உணர்வுகளை பொறுமையாகவும் உறுதியுடனும் வெளிப்படுத்துவதும் நல்லதுங்க. நல்ல ஒரு விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டு செய்வதும் நல்லது. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியிடத்துல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. அதிக வேலை பளுவின் காரணமாக வேலைகளை சாமர்த்தியமாக செய்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. இருவருக்கும் இடையில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீட்டுல யாருக்காவது ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படலாம்.
மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தேவையற்ற மன உளைச்சல்களின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்களுடைய செயல்கள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பெரியவர்களுடைய ஆதரவினால உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மனதுல துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் என்ற அனுகூலமாகவும் முடியும். பழைய கடன்களை திருப்பி தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. கொடுத்த கடனையும் திரும்ப பெற்றும் விடுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று தொழில் சம்பந்தமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நெருக்கடி குறைந்து நிம்மதியாகவும் உணர்வீங்க. ஆன்லைன் வர்த்தகத்துல சாதகமான பலனையும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நிலம் வாங்கி விற்பதுல நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம். உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு தொழில இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கி உங்களுக்கு உரிய பங்கை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்து வாகனங்கள் வாங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக நிகழ்வுகளிலும் சமூகம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுடைய பங்கேற்பு நல்லபடியாகவும் இருக்கும். வருமானம் சிறப்பாகவும் இருக்கும். அதே சமயத்துல செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு புதிய வேலையையும் யோசிக்காமல் மட்டும் தொடங்கிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பிரச்சனை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல நினைத்த காரியங்களும் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தியானம் போன்ற விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. கலைப்பணிகள்ல ஒரு விதமான ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். அனைவரிடத்திலும் என்ற அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்களும் நிறைவேறும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஒரு ஆர்வமான நாள் என்றும் கூறலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நல்ல ஒரு விஷயங்களை சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தனித்திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். தொலைதூரத்துல இருந்து பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த பணம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்று ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சியில நீங்கள் வெற்றியையும் காண்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மறைமுக தொல்லைகளை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. உங்களுடைய முயற்சியினால இது அனைத்தையுமே சரி செய்தும் விடுவீங்க. பழைய கடன்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்தை விரிவு செய்வது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணம் கையிலையும் இருக்குங்க. எடுத்த காரியங்கள் முடிவதில் தாமதம் என்று எதுவும் இருக்காது. இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் கிடைக்கின்ற தகவல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்து கொண்டு இருந்த பணம் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இது உங்களை மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கனிவான பேச்சுக்களின் காரணமாக புதிய வாடிக்கையாளர்களை ஈர்த்தும் விடுவீங்க. IT தொழில்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். நினைத்த காரியங்களை தடையில்லாமல் முடித்தும் காட்டுவீங்க. சிலருக்கு ஒற்றை தலைவலியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். நிதானத்துடன் செயல்பட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தும் விடுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய ஆளுமையினால மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. கடினமான சூழ்நிலைகளுக்கு கூட நிதானத்துடன் செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணவரவு நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதற்கு குடும்பத்தினருடன் ஆலோசனைகளை பெறவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடியும் வரும். முயற்சிக்கு உண்டான நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சேமிப்பது தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இறை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் கிட்ட ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்கள் கல்வியில சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படிப்பதும் நல்லது. சிலருக்கு மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நிர்வகிப்பதற்கு நல்ல ஒரு திறமையுடனும் இருப்பீங்க. குடும்ப பிரச்சனைகளும் நீங்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் ஏற்படுகின்ற பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. அதிகரிக்கும் பணிகளின் காரணமாக பணியிடத்துல சில சவால்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் இருக்கலாங்க. திட்டமிட்டு பணியாற்றினாலே போதும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அரவணைப்புடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் நல்லது. மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. அனுகூலமான வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி அல்லது சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இது உங்களிடத்துல எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எளிதாகவும் நிறைவேறும். வியாபாரத்துல உங்களுடைய அணுகுமுறைகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உங்களிடத்துல வேலை செய்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். சகோதரர்களுடைய உதவியினால உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தாய் வழி உறவினர்களினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. யாரிடத்திலும் விதண்டாவாதமாக பேசவும் வேண்டாங்க. வேலை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய மனதை புரிந்து கொண்டு அல்லது பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காரிய தடைகளும் நீங்கும். கடினமான உழைப்பினால இன்று உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. திட்டமிட்டு இருந்த பணிகளை எல்லாமே செய்து முடித்தும் காட்டுவீங்க. அலட்சியமாக மட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து விடவும் வேண்டாம். இதனை பணியில வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய திறமைகள் மற்றவர்களினால அங்கீகரிக்கவும் படும். உங்களுடைய பிள்ளை மற்றும் மகனுக்கு வரன் தேடுபவர்களாக இருந்தால் அதற்கான நல்ல வரனாகவும் கூடி வருங்க. இளைஞர்கள் தங்களுடைய தொழில்ல போட்டிகளை கண்டுதாங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். அதற்காக நீங்க கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும்.
வேலை தொடர்பான விஷயங்கள் சாதகமாக தங்க முடியும். குடும்ப சூழலும் இனிமையாகவும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நண்பர்களின் மூலம் வருமான வாய்ப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த காரியங்கள் கைகூடியும் வரும். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகள் செய்வதும் நல்லது. பெரியவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை சரியான முறையில நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. வேறுபாடுகள் எல்லாவற்றையுமே நீக்கி நல்ல ஒரு நாளாகவும் மாற்றியும் கொள்வீங்க. நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு படிப்பினையை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை சரியாக திட்டமிட்டு அதனை செயல்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடன் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருந்து விடுவதும் நல்லதுங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சகஜமான உரையாடல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாங்க. இது பெரிய அளவுல இழப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார பாதுகாப்புடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். தம்பதியர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்பிற்கு உரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். உறவினர்களுடைய சுய ரூபத்தை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்துவதாகவும் இருக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சொத்து விஷயத்துல இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். நிலத்துல செய்யப்பட்ட முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழில எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் காணலாம். பதவி உயர்வும் சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். வீட்டுல உள்ள பெற்றவர்கள் மற்றும் பெரியவர்களுடைய அனுசரணைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. அவர்களிடத்துல சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. மாணவர்கள் படிப்புல சிறந்தம் விளங்குவாங்க. தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். நிதி விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சமூகம் சார்ந்த வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஏனெனில் சின்ன சின்ன அவதூறுகளும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கல்வி சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெருந்தன்மையான செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையுடனும் இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், குழப்பங்களும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, போட்டிகளும் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது, மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய ஒரு துணுக்கான மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பணியில நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். அதிக பணிகளின் காரணமாக வேலையில மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க வேண்டும் என்ற திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல தொடர்பு கொள்வதில் சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். உங்களுடைய கோபமான மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க, அனுகூலமாகவும் இருக்கும். எதிர்கால பாதுகாப்பு கருதி கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திட்டமிடுதல்கள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். நீங்கள் நினைத்ததற்கு மாறாக சில செயல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வேலை பளு அதிகமாக தாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அமைதியுடன் இருப்பதும் நல்லது. அவசர வேலைக்காக அடுத்தவர்களுடைய உதவிகளை எதிர்பார்க்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். எடுத்த காரியங்கள்ல சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அதனை முடித்தும் காட்டுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை நீங்க விட்டுப்பிடித்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வகையில சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கடன் வாங்கி கடனை அடைத்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பார்த்த லாபமும் இருக்கும், தடுமாற்றங்களும் நீங்கும். நண்பர்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாக்கை காப்பாற்ற முடியாமல் இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உழைப்பிற்கு உண்டான வெகுமதிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறையினால எந்த ஒரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் அல்லது நண்பர்களுடைய ஆலோசனைகளையும் பெறுவீங்க. சுய சிந்தனைகளுடன் முடிவுகளும் எடுப்பீங்க. தகுந்த ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. எங்கு முதலீடுகள் செய்வது பற்றி நீங்கள் ஆலோசனைகளையும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். ஏதிலும் பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. மனதளவுல சிறு சிறு சஞ்சலங்களும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல மறைமுகமான சில தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்களிடத்துல பொறுமையை கையாள்வதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் நல்லது. இன்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தடைகளும் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கான நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறனின் காரணமாக வெற்றியும் உண்டாகும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் அமைதியான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் இருவருக்கும் இடையில எண்ணங்களும் உணர்வுகளும் ஒத்து போவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம்.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். குடும்ப நலனுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. செலவுகளை நிதானத்துடன் கையாள்வதும் நல்லது. சிக்கனத்தை கடைபிடிப்பதும் நல்லதுங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிர்பாராத பயணங்களுக்கும் அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு பாராட்டவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க பேசி தீர்த்தும் கொள்வீங்க. குடும்பத்துல உள்ள பெரியவர்கள் கிட்ட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதனால மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். சிலருக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில்லறை வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. ஐடி துறையில இருக்கிறவங்க தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க அலட்சியமாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். வேலைகளை முடிப்பதற்கு சிறு கால தாமதங்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய திறமையை மற்றவர்கள் இடத்துல வெளிப்படுத்தி உங்களை நிரூபித்தும் காட்டுவீங்க. அதீத வைராகியத்துடனும் அடம் பிடிப்பதுடனும் மட்டும் இருந்துவிடவும் வேண்டாங்க. இது உங்களுடைய திறமைகளை அளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மாணவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு சரியான நாள் என்றும் கூறலாம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். நினைத்த பணிகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். சகோதரர்கள் கிட்ட அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. திடீர் செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகுங்க. என்ற ஆன்மீக விஷயங்களுக்காக அதிக முக்கியத்துவத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் குறையலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்திகரமாகவும் அமையும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய பணிகளை திறம்பட ஆற்றுவதில் கவனமாகவும் இருப்பீங்க. இன்று இத்தகைய போக்கின் காரணமாக உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சிறந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்று எளிதாக நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாள் நெருக்கடிகளும் நீங்கும். எதிர்பாராத வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வராமல் இருந்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. செயல்கள்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அதே போல் கடன்கள் விஷயத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களின் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும்.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட காலமாக சேமித்து வைத்த பணம் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்குங்க. தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாங்க முயற்சிகளும் செய்வீங்க. தள்ளாட்டமாக இருந்து வந்த தொழிலை நண்பர்களுடைய உதவியினால நிலைநிறுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. உங்களுடைய காதலியிடத்துல அன்பை வெளிப்படுத்தி அவர்களுடைய மனதையும் கவர்ந்தும் விடுவீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பாகவும் செயல்படுவாங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. சில விஷயங்கள்ல பிடிவாதமாக இருப்பதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன கஷ்டங்களும் நீங்குங்க. வீட்டுல மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். குடும்பத்துல தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். கலைத்துறையில உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கைத்தொழில மேன்மையும் உண்டாகும். இன்று தேவையற்ற சலனங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகளும் வந்து சேரும். தாமதங்களும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் அன்றாட பணிகளை ஆற்றும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் என்று அதிக எதிர்பார்ப்புடன் இருக்கவும் வேண்டாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. அதிக பணிகளின் காரணமாக உங்களுடைய பணியை இன்று செய்து முடிப்பது என்பது சில சிரமமாக தங்க இருக்கும். தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் கூடுதலாக தங்க இருக்கும். உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது சிரமமாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகளை ஓரளவிற்கு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். பணிபுரியும் இடத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த விவகாரங்கள் இப்பொழுது முடிவிற்கும் வந்து சேரும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரத்தை விரிவு செய்தும் காட்டுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. இன்று தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சகோதர சகோதரிகளுக்காக சில பண உதவிகளையும் செய்வீங்க. வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் நல்ல ஒரு பண பலன்களையும் காணலாம். வெளியூர்ல கிளைகள் திறப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தொழிலுக்காக வாங்கிய பழைய கடன்களை தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குழந்தைகளுடைய கல்வி மற்றும் உங்களுடைய தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அதற்கு இது ஒரு சிறந்த நாளாக தங்க இருக்கும். பரம்பரை சொத்துக்கள் அல்லது எந்த வகையான தகராறுகளாக இருந்தாலுமே பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. அதற்கான தீர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் உறுதுணையாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கம் சம்பந்தமான எதிர்மறை எண்ணங்களுடன் இருக்கவும் வேண்டாங்க. அத்தகைய நண்பர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. சமூக நிகழ்வுகளினால புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். அரசு சார்ந்த விஷயங்கள்ல புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும்.
சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களும் ஏற்படலாம் என்று கவனமுடன் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது, புரிதல்களும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினால சில செலவுகளும் ஏற்படலாம், ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். கவலைகளை எல்லாமே ஒதுக்கி வைத்துவிட்டு என்று அமைதியாக இருப்பதே நல்லது. மனதை அமைதியாகவும் வைத்தும் கொள்ளுங்க. பணியிடத்துல சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாங்க. இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. கூடுதல் பணிச்சுமைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். கடின உழைப்பை நம்ப வேண்டியதும் இருக்கும். இன்று உங்கள் துணையிடத்துல கடுமையாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாங்க. இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியை கெடுப்பதாகவும் அமையும். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் இருக்குங்க. செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஓரளவிற்கு ஓய்வாகவும் உணர்வீங்க. வேலையில ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். கடன்களை எல்லாமே தந்து முடித்து விடுவீங்க. மனதில் உண்டான குழப்பங்களும் நீங்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. பணவரவு உங்களுக்கு சங்கடத்தை நீக்குவதாகவும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்தில சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இழந்த பொருட்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் ரீதியாக வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வகையில வரவேண்டிய தொகையும் வந்து சேரும். பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வரவுகளை அதிகரித்து சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். அரசு பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. திறமையுடனும் இருப்பீங்க. சமூகம் மற்றும் குடும்பத்துல உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கும். குடும்பத்துல பரஸ்பர அன்புடனும் ஆதரவுகளுடனும் இருப்பீங்க. இன்று நல்ல ஒரு முயற்சிகரமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. நண்பர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். மனதளவுல தெளிவும் உண்டாகும். சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதில் பொறுமையாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.